இன்றைக்கு கோவையின் பாரம்பரிய மற்றும் பிரதான தொழில்களில் ஒன்றான பம்ப் உற்பத்தி தொழில் பல்வேறு காரணங்களால், குறிப்பாக ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் போன்ற பல்வேறு காரணங்களால் இன்றைக்கு கடும் நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவின் பம்ப் உற்பத்தியில் 90% ஃபுல்ஃபில் செஞ்ச கோயம்புத்தூர் பம்ப் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு 50-60% உற்பத்தி திறனை கொண்டுள்ளது. ஏனென்றால் நாட்டின் பிற பகுதிகளில் ராஜ்கோட், அகமதாபாத் போன்ற பகுதிகளில் பம்ப் தொழிற்சாலைகள் உருவானதால் அந்த போட்டியையும் சந்திக்க வேண்டியுள்ளது. பம்ப் உற்பத்தியில் 90% மேலாக இந்திய பம்ப் உற்பத்தி, குறிப்பாக கோயம்புத்தூர் பம்ப் உற்பத்தி உள்நாட்டு சந்தையே நம்பியிருக்கிறோம். ஒரு 10% குறைவு தான் எக்ஸ்போர்ட். இந்த சூழ்நிலையில் அலுமினியம், காப்பர் போன்ற பம்ப் உற்பத்திக்கு பிரதானமான வேல்யூ உள்ள பொருட்கள் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஆரம்பித்த இந்த 3 மாதத்தில் மாத்திரம் 15% உயர்வை கண்டிருக்கிறது. அதுக்கு முதித்த 3 மாதம் சாதாரணமாகவே ஒரு 10% உயர்வு. அப்போ ஏறக்குறைய இந்த வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ் ஒரு 25% விலை உயர்வு கண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஆவரேஜாக சொல்ல போனால் இந்த ஒரு 6 மாதத்தில் 20, அதில் ஒரு மோர் தென் 10% இந்த காலகட்டத்தில் மட்டும் நடந்திருக்குது. இப்பவுமே ஏறிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சப்ளை டிமாண்ட் கேப், டிமாண்டை விட சப்ளை ஜாஸ்தி, ஓவர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நாடு முழுவதும் இருக்குது. கோயம்புத்தூர்லேயும் ஓவர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால சப்ளையை விட டிமாண்டு கம்மியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ப்ரைஸ் அதிகம் பண்ணுறதுல நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கிறோம். டாமினேட் பண்ண முடியாது ப்ரைஸ் இன்க்ரீஸில். இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தணிஞ்ச பிறகு ஓரளவுக்கு விலை குறைந்தால்தான் பம்ப் இண்டஸ்ட்ரி காப்பாற்றப்படும். அது மட்டுமல்ல, ஆரம்பத்தில் அந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடி 5% ஜிஎஸ்டி தான் பம்புகளில் இருந்தது. வேட் 5% வேட். ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தின பிறகு 12% ஆச்சு. அது எக்ஸைஸ் டியூட்டி போர்ஷனை இன்க்ளூட் பண்ணி 12 பண்ணினாங்க. பின்னாடி 18 பண்ணிட்டாங்க. அதிலிருந்தே பம்ப் இண்டஸ்ட்ரி நெருக்கடியை சந்திக்கிறது. இப்போ 12ங்கிற ஸ்லாப் எடுத்த பிறகு 12க்கு கொண்டு வர்றதுக்கான வழியும் இல்லை. எனவே ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த தொழிலை காப்பாற்ற பம்புகளுக்கான, குறிப்பாக விவசாய பம்பு, டொமஸ்டிக் எல்லாமே அடிப்படை கட்டுமானங்களிலும் விவசாயத்திலும் உபயோகப்படுத்துறதுனால பம்புக்கான ஜிஎஸ்டியை 5% குறைக்க வேண்டும். தமிழகத்தில் புதிய அரசு பதவியேற்றிருக்கிறது. அந்த அரசு ஜிஎஸ்டி கவுன்சிலை ரெப்ரசன்ட் பண்ணி ஏற்கனவே மத்திய அரசுகிட்ட நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். மாநில அரசும் சேர்ந்து, இந்த மத்திய அரசு மாநில அரசு 2 பேர் சேர்ந்து ஜிஎஸ்டியை 5% பண்ணி கொடுக்கறது அரசு தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். மற்றபடி தொழிலை எஃபிஷியண்டாக கொண்டு போகிறது, இப்படி எல்லா ப்ராசஸையும் இங்கே இருக்கிற சங்கங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். மூலப்பொருள் வங்கி ஆரம்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறோம். எனவே இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் சீக்கிரம் முடிஞ்சு பம்ப் உள்பட அனைத்து எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியுமே காப்பாற்றப்படுங்கிற நம்பிக்கை இருக்கிறது. பம்பில் குறிப்பாக காப்பர் உபயோகப்படுத்தக்கூடிய, வைண்டிங்க்கு காப்பர் அதிகம் உபயோகப்படுத்தக்கூடிய சப்மர்சிபிள் பம்பு, அதே மாதிரி வீட்டு உபயோகத்துக்கான மானா பிளாக் பம்ப்ஸு, செல்ஃப் ரைவிங் மானா பிளாக், இந்த மாதிரி பம்ப்ஸு, விவசாயத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பம்புகள், இண்டஸ்ட்ரியல் பம்பு எல்லாமே இந்த விலை உயர்வுக்கு வந்திருக்குது. ஏன்னா இந்த காப்பர், அலுமினியம் இந்த ரெண்டும் இல்லாத எதுவுமே பண்ண முடியாது. வைண்டிங்க்கு காப்பர் யூஸ் ஆகுது, அலுமினியம் பாடி, ரோட்டாரில் வர்றது, இப்படி அலுமினியத்தோட பங்களிப்பு ஜாஸ்தி இருக்குது. மற்ற ஸ்டீல் இந்த மாதிரி மூலப்பொருட்களுமே கடுமையாக விலை உயர்ந்திருக்குது. அதனால் ஏறக்குறைய அனைத்து பம்புகளுமே பர்சன்டேஜ் மேன்னா வேரி ஆகலாம், 20%, 25% தவிர அனைத்து பம்புகளுமே மூலப்பொருட்கள் விலை மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் அதை உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா மினரல்ஸ், ரேர் மினரல்ஸ் ஆயிடுச்சு. காப்பரோட டிமாண்டு குளோபலி அதிகமாகிட்டு போகுது டியூ டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இந்த மாதிரி. அதனால் பழைய இடத்துக்கே வருமானு சொல்ல முடியாது. ஓரளவு அது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிதி ஆதாரங்களை பொறுத்தவரையில் வங்கிகள் முத்ரா லோன், எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம், இப்படி பல்வேறு விதத்தில் தேவையானது கொடுக்குறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது மைக்ரோ செக்டாருக்கு மேலும் வட்டிகளை ஒரு தனி கன்செஷன் பண்ணி வட்டிகளை குறைக்கணும், வட்டி மானியம் கொடுக்கணும். மாநில அரசை பொறுத்தவரை அந்த பிளட்ஜிங் லோனுக்கான கொலாட்ரல் செக்யூரிட்டி டாக்குமெண்ட்டை பிளட்ஜ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதற்கான தொகை மிக அதிகமாக இருக்கிறது. அந்த பிளட்ஜிங் சார்ஜஸ் பதிவு துறையில்
அதை நாங்கள் மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸுக்குள்ள நீக்கணும்னு பல்வேறு முறை கோரிக்கை கொடுத்திருந்தோம். கடந்த மாநில அரசாங்கம் அதை நிறைவேற்றவில்லை. இப்போது புதிதாக வந்திருக்கிற மாநில அரசாங்கம் எங்கள் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரியின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து இந்த பிளட்ஜிங்கான கட்டணத்தை முழுவதுமாக நீக்க வேண்டும் அல்லது மிக குறைந்த கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.